சிஎஸ்கே ஆள் பிராவோவை நீக்குங்க, கொந்தளித்த கேகேஆர் ரசிகர்கள். ஐபிஎல் அரங்கில் வெடித்த சர்ச்சை. 2025 ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி படுமோசமாக சொதப்பியதால் அந்த அணியின் ஆலோசகரான டுவைன் பிராவோவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் சாக் பிராவோ ஃப்ரம் கேகேஆர் என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். இது ஐபிஎல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. 2004ஆம் ஆண்டு கௌதம் கம்பீர் ஆலோசகராக இருந்தபோது கொல்கத்தா அணி அபாரமாக விளையாடி ஐபிஎல் கோப்பையை வென்றது. ஆனால் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றதால் அவருக்கு பதிலாக மேற்கிந்திய தீவுகளின் ஜாம்பவான் வீரரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் வீரரும் பவுலிங் பயிற்சியாளருமான டுவைன் பிராவோ புதிய ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். பிராவோவின் வழிகாட்டுதலின் கீழ் களம் கண்ட கொல்கத்தா அணி 2025 ஐபிஎல் தொடரில் படுமோசமான தோல்விகளை சந்தித்தது. 14 போட்டிகளில் வெறும் 5இல் மட்டுமே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. கடந்த 15 ஆண்டுகளில் கொல்கத்தா அணி இவ்வளவு மோசமான நிலையை எட்டியது இதுவே முதல் முறை. ஐபிஎல் மட்டுமல்லாது ஐபிஎல், T20 மற்றும் மேஜர் லீக் கிரிக்கெட் போன்ற மற்ற தொடர்களிலும் பிராவோ ஆலோசனையில் செயல்பட்ட அந்த அணியின் செயல்பாடு ஏமாற்றத்தையே அளித்தது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ரசிகர்களின் இந்த கோபத்திற்கு பின் பல காரணங்கள் உள்ளன. முக்கியமாக 2024இல் கோப்பையை வென்று தந்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரை அணியில் இருந்து விடுவித்தது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இது அணியின் தலைமை பொறுப்பில் வெற்றிடத்தை உருவாக்கியதாக ரசிகர்கள் கருதுகின்றனர். மேலும் 2025ஆம் ஆண்டிற்கான ஏலத்தில் சரியான வீரர்களை தேர்வு செய்யாததும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. ஒரு போட்டியில் கொல்கத்தா அணி தோல்வியின் பிடியில் இருந்தபோது பிராவோ மைதானத்தின் வெளியே சிரித்துக் கொண்டிருந்த புகைப்படம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது அணி மீதான அவரது அக்கறையின்மையை காட்டுவதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நீண்ட காலம் சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய பிராவோவின் விசுவாசம் யாருக்கு, சிஎஸ்கேவுக்கா கொல்கத்தா அணிக்கா என்றும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அவருக்கு 2024இல் கோப்பையை வென்று தந்த தலைமை பயிற்சியாளர் சந்திரகாந்த் பண்டிட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக இருந்த பரத் அருணும் லக்னோ அணிக்கு சென்று விட்டார். இந்த அடுத்தடுத்த மாற்றங்கள் அணிக்குள் நிலவும் குழப்பமான சூழலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அணியை சரி செய்யவும் முயற்சியில் கொல்கத்தா நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. அடுத்த சீசனுக்காக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருந்து நட்சத்திர வீரர் KL ராகுலை ட்ரேடிங் முறையில் வாங்க கேகேஆர் நிர்வாகம் தீவிரமாக முயற்சிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ராகுலை கேப்டனாக நியமித்து அணியை மீண்டும் கட்டமைக்க திட்டமிட்டுள்ளது. மொத்தத்தில் ஒரு சாம்பியன் அணியாக இருந்த கொல்கத்தா ஒரே ஆண்டில் சரிவை சந்தித்திருப்பது ரசிகர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக அவர்கள் ஆலோசகர் டுவைன் பிராவோவையே கை காட்டுகின்றனர். இதனால் பிராவோவின் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது.